டெய்லி காலையில் என் மருமவன் என் வீட்டுக்கு வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவான். இன்றைக்கும் அப்படி தான் வந்தாப்புல அத்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பையனுக்கும் இன்றைக்கி ஒரு வேலையை கொடுத்தாச்சு. எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வைக்கும்போது அவனும் குறுக்கால வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கேட்டு அடைக்க ஆரம்பிச்சாச்சு. யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடைச்சாச்சு. ஏன்னா அவங்க வெளியே ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுமா, அதனால தான். அப்புறம் இந்த கொய்யா மரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொய்யாக்காய் காய்ச்சி கிடச்சி ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். இது காயாத்தான் இருக்குது. என்னைக்கிடா பழுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா. அதில் ஒரு கொய்யாக்காய் வந்து பழுத்து இருந்துச்சு. அது அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விடையும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் பசங்கள்லாம் திரும்ப எப்போண்டா பழுக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என் மருமகன் வந்துட்டு ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாது அவனும் இன்றைக்கி வேலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் போய் பார்க்குறேன், இன்னும் அவர் இறக்குன வண்ணமாக தான் இருக்கிறாரு. இன்னும் இறக்கி முடிக்கலை. சரி இறக்கி முடிச்சுட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் தண்ணி கொதி ஊற்றிட்டு இருக்கேன். நான் இந்த கேட்டை தானே பூட்டி வச்சிருக்கிறேன். அவர் அந்த குட்டி கேட்டை திறந்து ஓடியே போயிட்டார். சரி ரைட்டு இவருன்னு வச்சுட்டாவது பிள்ளைங்களை வச்சு தான் வேலையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பசங்களும் கொஞ்சம் உஷாராக மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறது, எப்படியோ சமாளிக்கணும்.